ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில். இப்போ க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்ச ஈரலை இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால அது கொஞ்சம் அப்படியே தெரிக்குது. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஈரல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் அடிக்கடி வீட்டில் செய்யுங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹீமோக்ளோபின்லாம் நல்லா குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் ரத்தம்லாம் நிறையா ஊறும். கொஞ்சம் தண்ணிலாம் இதுவாகிட்டு நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த எல்லா ஈரலோடையும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் ஈரல் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கும் பிடிக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஸ்லோவிலே இருக்கட்டும். ஈரல் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஸ்டவ்வை ஸ்பீடாக வச்சா தீஞ்சு போயிடும். ஸ்லோவிலே வச்சு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசமும் ஈரல் ஃப்ரையும் சிக்கன் தொக்கும். பாருங்கள், கலர் மாறிடுச்சு, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 2-3 பொருள் வச்சு செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற சத்துக்களும் நல்லது உடம்புக்கு. இங்கே பாருங்கள், வாவ், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈரல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பச்சை கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி. இந்த பிளேட் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் நான். சரி, இதில் போட்டு பிளேட்டிங் பண்ணலான்ட்டு ஆசையாக இருந்தது. அதனால் அதில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் கடையிலலாம் இந்த பிளேட் இருக்கும். இது சரவணா ஸ்டோர் போகும்போது இந்த வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன். சரி, வாங்கிட்டேன். நீங்கள் ஈரல் வாங்கினா எது மாதிரி செய்வீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.